வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் 26 என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? பலருக்கும் நினைவுக்கு வருவது சுனாமி தினம். ஆம், 2004ஆம் ஆண்டு ஆழி பேரலை என்று சொல்லக்கூடிய அந்த சுனாமி உலகத்தின் பல பகுதிகளை தாக்கியது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். கடந்த ஒரு நூற்றாண்டில் மனிதகுலம் சந்தித்த மிகப்பெரிய பேரழிவு என்றால் அது சுனாமி தான். அணுகுண்டை விட மிக அதிசக்தி வாய்ந்த சுனாமி அலைகள் கரைகளை தாக்கிய போது மனிதர்கள் பேரழிவை சந்தித்தார்கள். சுனாமி அலைகள் என்பவை கடலின் ஆழத்தில் ஏற்படக்கூடிய பூகம்பம் அல்லது எரிமலை வெடிப்பு. அதன் காரணமாக சக்தி வாய்ந்த அலைகள், உயரமான அலைகள் மேலெழுந்து கரையை நோக்கி வருகிற போது அதனுடைய எடை மற்றும் வேகம் காரணமாக கரையில் இருக்கக்கூடியவர்களை, கட்டிடங்களை, பொருள்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான, மனிதர்கள் கற்பனை செய்திடாத ஒரு அசுர சக்தி என்று தான் நாம் சுனாமியை சொல்ல வேண்டும். அது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலையில் அது தமிழ்நாட்டின் பல கடற்கரை பகுதிகளை தாக்கியது. மக்கள் அந்த ஒரு ஆழிப்பேரலையில் அடித்து செல்லப்பட்டார்கள். வீடுகள் நொறுங்கின, கட்டிடங்கள் தகர்ந்து போயின, படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைத்திருந்த படகுகள் எல்லாம் சுக்கு சுக்காக சிதறி போயின. லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரமும் அதோடு சேர்ந்து நொறுங்கியது. பலர் மனநல பாதிப்புகளுக்கு ஆளானார்கள். அது உண்மையிலேயே ஒரு மனிதகுலம் மிக நேரடியாக காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் என்றால் அது சுனாமி தான். பல நாடுகளில் பூகம்பங்கள் வந்திருக்கின்றன. ஆனால் இந்த பூகம்பம் நிகழ்கிற காட்சி என்பது பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏதாவது ஜப்பான் போன்ற நாடுகளில் கட்டிடங்கள் ஆடுவது, அசைவது போன்ற காட்சிகளை பார்த்திருப்போம். ஆனால் பூகம்பத்தினுடைய விளைவுகள் பார்த்திருந்தாலும் சரி, திடீரென பல்லாயிரக்கணக்கானோர் இறந்திருப்பார்கள். ஆனால் கடலில் இருந்து பிரம்மாண்டமான அலைகள் மேலெழுந்து வந்து அந்த கடற்கரையை தாக்குகிற அந்த காட்சி காணொளிகளாக பரவிய போது மக்கள் அச்சத்தில் உறைந்தார்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு அந்தரத்தில் இருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய உணர்வை மக்கள் அடைந்தார்கள். கடற்கரைக்கு செல்லுகிற போதெல்லாம் சுனாமியினுடைய ஞாபகம் வராமல் இருக்காது. இந்த அலைகள் சற்று வேகம் கூடினால் அது பேரழிவை ஏற்படுத்தும் என்பது எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான அச்சமாக அப்போதுதான் மாறியது. அப்போது இந்த வாழ்விடங்கள் இழந்தவர்களுக்கு பிறகு மறுவாழ்விற்காக பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. உளவியல் சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. எல்லாவற்றையும் விட இயற்கை பேரிடர்களை கண்காணிப்பதற்கான அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. கண்காணிப்பு கருவிகள், அது தொடர்பான ஆராய்ச்சிகள், முன்கூட்டி அறிந்து மக்களை வெளியேற்றுவதற்கான பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதற்கு பிறகு அது 2004ஆம் ஆண்டிற்கு முன்னர் கூட உலகத்தின் பல பகுதிகளில் சுனாமி பேரலைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் வரலாற்றில் கூட நாம் படிக்கிறோம், 3ஆம் தமிழ்ச்சங்கம் என்பது அது ஆழிப்பேரலையினால் அடித்து செல்லப்பட்டது என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோம். நம்முடைய மாபெரும் இலக்கியங்கள் எல்லாம் அப்படி கடலோடு சென்றன என்ற குறிப்புகள் நம்மிடம் இருக்கின்றன. இப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டிலும் கூட தமிழ்நாட்டை இதற்கு முன்பு கடல் கொண்ட அந்த வரலாற்று சம்பவங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் நாம் கண்ணெதிரே நம் வாழ்நாளில் கண்டது இந்த ஒரு பயங்கரமான, மறக்க முடியாத அனுபவம். அதனுடைய சாட்சிகளாக இருந்தவர்கள் வாழ்நாள் முழுக்க அதை நினைவில் வைத்திருக்கிறார்கள். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், இழப்புகளை சந்தித்தவர்களுடைய துயரங்கள் இன்னும் கூட தொடர்கின்றன. உண்மையில் சுனாமி என்பது ஒருவராலும் மறக்க முடியாத மிகப்பெரிய கொடுங்கனவு என்பதில் சந்தேகமில்லை. அந்த கனவு நிகழ்ந்த காலை பொழுதுதான் இந்த காலை பொழுது என்பதை நாம் நினைவில் கொள்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஓர் அரசு என்பது எத்தன்மையது என்பது பற்றி அரசியல் அறிவியல் நூல்களில் பல செய்திகள் காணப்படுகின்றன. குறிப்பாக 2 விதமான அரசுகளை அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஒன்று ஒற்றை ஆட்சி, இன்னொன்று கூட்டாட்சி. சுருக்கமாக சொன்னால் இவை இரண்டையும் தான் இப்போது குறிப்பிட வேண்டும். மன்னராட்சி எல்லாம் இப்போது இல்லை, அல்லது இந்தியாவில் இல்லவே இல்லை. ஒற்றை ஆட்சி என்பதை யூனிட்டரி கவர்மெண்ட் என்றும், கூட்டாட்சி என்பதை ஃபெடரல் கவர்மெண்ட் என்றும் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இந்தியாவில் இருப்பது ஒற்றை ஆட்சியா கூட்டாட்சியா?
கூட்டாட்சி என்று சொல்லப்படுகிற ஒற்றையாட்சி தான் இந்தியாவிலே இருக்கிறது என்று நாம் கூற வேண்டும். இதனை வெங்கட்ரங்கையா என்கிற இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்கிற அரசியல் ஆய்விகளில் ஈடுபட்டிருக்கிற அவர் தன்னுடைய நூலில் எழுதுவார். அதாவது த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபெடரலிசம் இன் இந்தியா என்று ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஃபெடரலிசம் கவர்மெண்ட் என்பதிலே அவர் சொல்லுகிறார், ஒரு கூட்டாட்சி என்று சொன்னால் 2 அரசுகள் இருக்கலாம், மாநில அரசும் ஒன்றிய அரசும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தாத, ஒன்றின் மீது ஒன்று ஆளுமை செலுத்தாத, ஒன்றுக்கு இன்னொன்று அடிமைப்படாத 2 அரசுகளாக இருக்க வேண்டும். அப்படியானால் எதற்கு 2 அரசு? பல மாநில அரசுகளை கொண்ட ஒரு நாட்டில் அவற்றை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு ஒன்றிய அரசு இருக்கலாம், அது யூனியன் கவர்மெண்ட். ஆனால் இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால், இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல் பி தி யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று சொல்லுகிறது. எல்லா அரசுகளினுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இந்தியா என்கிற பாரதம் என்பது தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற வரிகள். ஆனால் நடைமுறையில் அது என்னவாக இருக்கிறது? எல்லா அரசுகளினை ஒருங்கிணைக்கிற ஒரு ஒன்றிய அரசாக அது இல்லாமல் எல்லா மாநில அரசுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற, ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு தலைமை அரசாகத்தான் நடைமுறையில் இருக்கிறது. எனவே இந்தியாவை பற்றி என்ன சொல்லலாம் என்று கேட்டால், த டெவலப்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இன் இந்தியா என்கிற புத்தகத்தில் அலெக்சாண்டர் என்பவர் எழுதுகிறார், இதனை குவாஷி கவர்மெண்ட் என்று கூறலாம். குவாஷி கவர்மெண்ட் என்றால் ஒரு அரை கூட்டாட்சி நாடு, ஒற்றையாட்சியும் அல்ல, கூட்டாட்சியும் அல்ல, அரை கூட்டாட்சி. இந்த குவாஷி என்பது பாதி என்கிற பொருளில் சொல்லப்பட்டாலும் உண்மையாகவே அரை கூட்டாட்சி என்றால் இந்த மாநிலங்களுக்கு இருக்க வேண்டிய முழு அதிகாரங்களில் ஏதோ ஒரு சில அதிகாரங்கள் இல்லை, சில அதிகாரங்கள் இருக்கின்றன என்றுதான் பொருள். நடைமுறையிலே எப்படி இருக்கிறது? ஒரு அதிகாரமும் மற்றவைகளாகத்தான் மாநிலங்கள் இருக்கின்றன. எனவே இந்த குவாஷி என்பது நடைமுறையில் என்ன பொருளை தருகிறது என்றால், ஒன்றின் பெயரில் தோற்றம் தருகிற ஆனால் அதற்கு பொருந்தாத ஒரு அரசாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது அரைகுறையான கூட்டாட்சி என்று சொல்லுகிறோம். ஆனால் கூட்டாட்சிக்கான எந்த விதமான அடையாளங்களும் காணப்படவில்லை என்பதுதான் இந்தியாவின் நிலைமை. இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. இதை அறிஞர் அண்ணா அவர்கள் தன் கட்டுரை ஒன்றிலே அலாஸ்காவில் பாம்புகள் என்று ஒரு கட்டுரை எழுதியிருப்பார். அதில் என்ன சொல்ல வருவார் என்றால், அலாஸ்கா முழுக்க முழுக்க பனிபடர்ந்த ஒரு கண்டம், அங்கே பாம்புகள் இருக்க முடியாது. ஆனால் அலாஸ்காவில் பாம்புகள் என்கிறார்களே, எப்படி அவை அங்கே உயிர் வாழ்கின்றன என்றால், அந்த கட்டுரை என்ன சொல்லும், ஒரு பாம்பு உயிர் வாழ்வதற்கு இத்தனை டிகிரி சூடு தான் இருக்க வேண்டும், இதற்கும் குறைவாக இருந்தால் ஒரு பாம்பு உயிர் வாழ முடியாது, இந்தந்த சூழலிலெல்லாம் வாழ முடியாது, எந்தெந்த சூழலிலெல்லாம் ஒரு பாம்பு வாழ முடியாதோ அந்த சூழல்கள் அனைத்தும் அலாஸ்காவில் இருக்கின்றன, எனவே அலாஸ்காவில் பாம்புகள் இல்லை என்று அந்த கட்டுரை முடியும். அப்படித்தான் நம் இந்தியாவில் என்னென்ன உரிமைகள் இருந்தால் ஒரு மாநிலம் தனித்து இயங்க முடியுமோ அந்த உரிமைகளில் எதுவும் இல்லை. எனவே இந்தியாவில் அந்த மாநில சுயாட்சி என்பதே இன்று வரையில் இல்லை என்பதைத்தான் குவாஷி கவர்மெண்ட் என்கிற அரை கூட்டாட்சி என்கிற பெயரில் ஒற்றை ஆட்சி முறைதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. ஆனால் கூட்டாட்சியினுடைய தேவை என்ன என்பதை அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தொடங்கி இன்று வரை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இந்த மாநில சுயாட்சி என்று நாம் அதனை அழைக்கிறோம். இந்த மாநில சுயாட்சியை முன்மொழிந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள்தான். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டதற்கு பிறகு மாநில சுயாட்சியாவது இருக்க வேண்டும் என்று அண்ணா முன்மொழிந்தார். அதற்கு பிறகு முதலமைச்சராக வந்த தலைவர் கலைஞர் அவர்கள் நீதிபதி ராஜமன்னார் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்தார். அந்த குழு தன் அறிக்கையை வெளியிட்டது, எல்லாம் நடந்தது. ஆனால் இன்றைக்கும் மாநில சுயாட்சி என்பது ஒரு தொலைதூர கனவாகவே இந்தியாவில் இருந்து வருகிறது. வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது
பொதுவாக செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வெளிகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டினால்வா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அதை மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நமக்கு முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.